இனி பார்த்தீங்கன்னா 2 kg மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 8 பாக்கெட் மஷ்ரூம் வாங்கிட்டுருக்கோம். பாருங்கள் 8 பாக்கெட் மஷ்ரூம் வாங்கிக்கிறேன். ஒரு 1/2 கிலோ பச்சை பட்டாணி வாங்கிக்கிறேன். இதை உரிச்சிட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் வெட்டி போட்டு இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா 8 பாக்கெட் மஷ்ரூம் இது 8 பாக்கெட் மஷ்ரூமு, பாஸ்மதி 2 கிலோ, ஆயில் 600 கிராமு, ஏலக்காய் 5 பீஸு, லவங்கம் ஒரு 20 பீஸு, பட்டை ஒரு 6 துண்டு, வெங்காயம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, இஞ்சி 200, பூண்டு 200, தக்காளி 200 கிராமு, தயிர் 300, கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி 1/4 கட்டு, புதினா ஒரு 1/4 கட்டு, பட்டாணி 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோ வாங்கிட்டு இது கேமீன் இருக்குது, பீன்ஸ் 150, கேரட் 150, பச்சை மிளகா ஒரு 10, சில்லி பவுடர் 25 கிராம், ஒரு தனி மிளகாது இல்லை, சக்தி மிளகாது இது, உப்பு தேவையான அளவுக்கு இருக்குது. இதில் கொஞ்சம் வளையல் போடுவேன், ஏன்னா வடி பிரியாணி போடுறேன். கொஞ்சம் இது மசாலாவிலையும் கொஞ்சம் வளையலையும் போடுவேன் இந்த உப்பு எடுத்து. இதை வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 கிலோ மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். இது செய்யலாம் வாங்க. இப்போ ரெடி பண்ணலாங்களா? 2 கிலோ மஷ்ரூம் பிரியாணி. நான் செய்துன்னா அப்படியே ஊற்றிடுவேன் ஆயில். இப்போ உங்களுக்கு அளவுக்காக நான் ஊற்றி போட்டுருக்கிறேன். இல்லை நான் செய்துன்னா அப்படியே ஊற்றிடுவேன். அந்த ஆயில் அப்படியே ஊற்றிடுவேன். சரி, அளவு உங்களுக்கு சொல்கிறது வீடியோக்காக இது இந்த மாதிரி ஊற்றிட்டுருக்கேன். எல்லாமே அளவுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் செய்தனா அப்படி எல்லாம் எடுத்து வைக்கிறதில்ல, அதாவது பெரிய பெரிய பாத்திரத்தில் இருக்கும், அப்படி அப்படியே எடுத்து போட்டுருப்பேன். நான் புரியுன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை அது நான் அப்படி அப்படியே போட்டுருவேன். நல்லா பெரிய பெரிய பாத்திரத்தில் இருக்கும். இஞ்சி போடுங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. இஞ்சி போடலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி பாத்திரம் போட்டு வைப்பாங்க. இது பண்ணியிருப்போம். இஞ்சி போடலாம். வெங்காயம் அப்படி தான் பெரிய பாத்திரத்தில் அடிச்சு வைப்பாங்க. அந்த பெரிய பாத்திரத்தில் வந்து நான் அப்படி அப்படியே வாரி தட்டு இருக்கேன், அந்த தட்டில் வாரி போடுவேன். நான் அளவுக்காக தான் அந்த மாதிரிலாம் நான் வீடியோ போட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு போகிறப்பா பட்டை கிராமம் இறங்கலாம் போட்டுருக்கோம். அரிசி 2 கிலோ பாஸ்மதி போட்டுருப்பாங்க. பிரியாணி போடும்போது ரா ரைஸ் போடுங்க. ஏன்னா ரா ரைஸ் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ரா ரைஸில் வந்து ரைஸில் ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட் ரா ரைஸ் தான் கிடைக்கும். ஆபாயில் அந்த டேஸ்ட்லாம் வராது. ஏன்னா அது வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆபாயில் வந்து ஸ்டீம் ரைஸ் வந்து, ஆனால் அது ப்ராசஸ் பண்ணுறதுனால டேஸ்ட் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியில் இருக்காது. அந்த ரைஸில் இருக்கிற டேஸ்ட் முழுசாக கிடைக்காது, ஸ்மெல்லும் நல்லா வராது. இதில் ரா ரைஸில் பார்த்தீங்கன்னா நெல் உடச்சி நெல் வந்து 2 வருஷம் ஒரு வருஷம் 2 வருஷம் ஸ்டாக் பண்ணி அதுக்கப்புறம் உடைப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது நல்லா டேஸ்ட் இருக்கும். அது இது போல பாருங்க, நான் பட்டமணி போகிறேன். வெங்காயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கொத்தமல்லி புதினா பூண்டு போட்டிருக்கேன். இப்போ இது பூண்டு போட்டு பூண்டுக்கு நல்லா இந்த அந்த எண்ணத்தில் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து மிளகு போட் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 25 கிராம் எடுத்து வச்சுங்களா, அந்த மிளகாத்தூள் போட போகிறேன். அதுக்கு தயிர், தக்காளி சாஸ் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, இது தேவையான உப்பு,
இது வந்து ஆபாயில் போடுறதுக்காக வச்சுக்கிறேன். இது தேவை உப்பு இது போடுறேன். போதும், அது ஆபாயில் போடுறதுக்காக வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் காய் போடுறேன். 2 கிலோ ரைஸ் வைக்கிறீங்களா, பிரியாணி பண்ணுறீங்களா, மஷ்ரூம் பிரியாணி, தண்ணி கொஞ்சமாக கேஸில் வச்சு இது பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாம் 5 கிலோ 10 கிலோ சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 2 கிலோன்றதால இது கேஸில் வச்சுக்கலாம் ஆபாயில் பண்ணுறதுக்கு. மஷ்ரூம் போட போகிறேங்க. உள்ள ஒன்று ஓரம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் வந்து காமிங்க. ஓரம் நல்லா இருக்குது, கையில் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நம்ம ஐஃபோனில் தான் இருக்குது வீடியோ, அதனால் கொஞ்சம் அனல் அடிக்கிறதுனால கொஞ்சம் ஃபோன் காமிக்க முடியல. ஃபோனில் காமிச்சிருப்பேன். அனல் வந்து எப்பவுமே மீடியமாக வச்சு ரொம்ப ஓரம் நல்லா வைக்காதீங்க. ஏன்னா சமையல் வந்து எப்பயும் கொஞ்சம் மீடியமாக அனல் வச்சு தான் கரெக்டாக இருக்கும். விறகு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஏரியா ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அட்ஜஸ்ட் பார்த்து செஞ்சுக்கிறேன். எப்பவுமே வந்து சமையல் செய்யும் போது அனல் வைக்கிறது லிமிட்டாக வச்சுக்கோங்க. எப்பவுமே லிமிட்டாக பொறுமையாக வேணும். ஒரு பொருள் வந்து பொறுமையாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். விறகுன்றது நம்ம சொல்கிற மாதிரிலாம் இருக்காது இல்லையா. சில டைமில் வந்து நல்லா குட்டிச்சா, சில நேரத்தில் நல்லா காக்காமல் இருக்குது, சில நேரத்தில் எரித்துக்கு லேட் பண்ணோம். அப்படி விறகுன்றது கேஸ்னா நம்ம சோறு வச்சுக்கலாம். கேஸ் என்ன செய்யலாம், நீங்கள் கேஸ் வந்து நீங்கள் ஆபாயில் பண்ணி கூட போடலாம். அது ஸ்லிம்மில் வச்சு போடலாம். பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஓரளவுக்கு குக்காய் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 1/2 வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி ஊற்றி அப்படியே அதில் வந்து அப்படி டெம்ப் போடுறது தான். அப்படியே டெம்ப் போடுறது தான். தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் வச்சு அப்படியே டெம்ப் போடுறது தான். அது தண்ணி ஊற்றுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி இருக்குது. இது 2 லிட்டர் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் இல்லை. இப்போ பாருங்க, நல்லா வெள்ளையாக இருக்கு பாருங்க. அரிசி இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும். இதுதான் ரா ரைஸ். ஒயிட் ரைஸ் பேர் ரா ரைஸ். பாருங்க ரைஸ் எப்படி பாருங்க, ரா ரைஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் உப்பு போட்டுங்க, ஒரு சட்டி கலர் போட்டுங்க, உப்பு போட்டுங்க. இப்போ வந்து அரிசி போடுறேன். அது தேவையான பொருள் இப்போ ஒரு 2 நிமிஷம் வேணும். லெமன் எடுத்துங்க. இது மாதிரி புளிஞ்சு எடுத்துங்க. லெமன் பாருங்க, தண்ணி எடுத்து புளிஞ்சு எடுத்துங்க. லெமன் ஊற்றுருங்க. மசாலா வீக்கி பாருங்க. கலர் போட்டு பார்த்தீங்களா, அரிசி எப்படி பாருங்க, ஒயிட்டாக பாருங்க. கலர் போட்டுக்கிறோம், அரிசி கலர் போட்டு ஒயிட்டாக பாருங்க. பார்த்தீங்களா ரைஸ் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% வந்துருந்துச்சு பாருங்க. அப்படியே வச்சுட்டு அது டம் போடுறது தான். பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% அரிசி. 70% தான் கரெக்டான பதம். அரிசி பாருங்க எப்படி இருந்து பாருங்க. இவ்வளோதான் பதம். இது பார்த்தீங்கன்னா 60-70% வந்துக்குது இப்போ அரிசி. இது
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுறது தண்ணி வந்து இந்த லெவலுக்கு நல்லா கொஞ்சம் அரிசி லெவலில் வரணும் தண்ணி. கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி லைட்டாக ஊற்றணும். நான் அடுப்பு நல்லா எரிஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் சுண்டிச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம். இது மாதிரி தண்ணி லெவல் பார்த்தா இதுதான் லெவலில் இப்படி வரணும். தண்ணி நல்லா மேலே வரையும் வரணும், ரொம்ப மேலெலாம் வரக்கூடாது. இது அப்படியே தண்ணி அரிசி லெவலில் இருந்தால் போதும். தண்ணி வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம போட போகிறோம். துணி வச்சு போடுறதுனால என்ன ஆகும், நல்லா சாப்பாடு நல்லா டம் ஆகும். ஆனால் துணி வச்சு போடுறோம். அப்படியே போடுறவங்க போடலாம். நீங்கள் துணி வச்சு போட்டிங்கன்னா நல்லா டம் ஆகும். சாப்பாடு நல்லா பழம் நல்லா டம் ஆகிடும். ஆனால் துணி வச்சு போடுறோம் பாருங்கள். கீழே நெருப்புக்குது. அது கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த நெருப்பு நான் எடுத்துருவேன். சைட்லலாம் ஸ்டீம் வரும், அப்போ அந்த நெருப்பு எடுத்துருவேன் நான். ரெண்டு நிமிஷம் ஆச்சு, இந்த நெருப்பு எடுத்துருவேன். நல்லா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வச்சு இந்த டம் பிடிச்சிடலாம். நம்ம நெருப்பு எடுத்துட்டு 20 நிமிஷம் மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் விடலாம். 1/2 மணி நேரம் கூட விடலாம், 1 மணி நேரம் கூட விடலாம், ஒன்றாவது. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. பாருங்க, ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா அட்டகாசமாக இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்கும்.